வணக்கம் மேன், வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு ருசிக்கலாம் வாங்க. நான் உங்க ஜெய். ஸோ இன்னைக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் வி ஹேவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபா மேம் தான் வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹாய். என்ன மேம் அது கையில ஆல்ரெடி டூல்ஸோட இருக்கீங்க, என்ன பிரச்சனை? ஆமா ஆமா. என்ன எதுக்கு வச்சு? போன வாரம் ரொம்ப பெரிய பிரச்சனை ரகலையே நடந்திருக்கு. யார்? நான் பண்ணனா? ஆமா. நான் என்ன மேம் பண்ணேன்? ஏன்பா நான் செஞ்சு வச்சது ஒரு வாய் எனக்கு தரலப்பா, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுட்ட. மேம் இன்னைக்கு வந்து நான் விரதத்துல இருக்கேன் மேம். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களே சாப்பிடலாம், ஏதோ மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஓகே ஓகேவா? சரி மேம், ஃபைன். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து வஞ்சர கருவாடு தொக்கு. வஞ்சர கருவாடு? ஒன்ஸ் அகெயின் கருவாடு? ஓகே சரி. அப்புறம் ரெண்டாவது டிஷ் ஆட்டு தலைக்கறி குழம்பு. அப்படியா? தோங்க அடாடாடா, மட்டன் மட்டன் மட்டன். மேம் நான் பச்சையாவே சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் விரதம்ன்றதுனால மேம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மேம் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண போறீங்க நீங்க? கரெக்டா மேம்? என்ன சூப்பர். ஸோ இதுக்கும் கருவாடுங்கிறதால நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஓகே. குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நல்லெண்ணெய். இப்போ வந்து கருவாடு. ஓகே. ஸோ த கருவாடு. இந்த கருவாடை இந்த எண்ணெயில போட போறோம். ரைட். ஓகேவா? ஓகே. இப்போ இது கூடவே கொஞ்சம் போல மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் பாக்டீரியா டெஸ்ட்ராயிங் திங். கரெக்டா மேம்? கண்டிப்பா. மேம் இதை வச்சு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கருவாடு வச்சு எங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். அந்த ஒரே பாட்டு தானே, கருவாடு பாட்டு தானே. என்ன வாட்ட கருவாடு, ஹே வாட்ட கருவாடு, வாட்ட கருவாடு, வாட்ட கருவாடு, ஏ சுட்ட வடை போச்சுடா வாட்ட கருவாடு. ஓகே. இப்போ எண்ணெயில ஃப்ரை ஆன கருவாடை ஓகே தனியா எடுத்து வச்சிடுறோம். இது ஆக்சுவலா எதுக்கு நல்லா இருக்கும்னா, சோ இது வந்து கருவாடு குழம்பு நார்மலி we used to. ஹலோ, என்ன சூடாயிடுச்சு. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கணும். இது கூடவே ஒரு 2-3 சீரகம், அதாவது கொஞ்சம் போல ஒரு அரை ஸ்பூனுக்கு தூவி விட்டா போதும். சீரகங்கிறது அந்த வாசனை ஃப்ளேவர் இதுக்கு நல்லா இருக்கும் அந்த கருவாடுக்கு சேரும் போது. இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆல்ரெடி நறுக்கி குட்டி குட்டி பீஸா அழகா வச்சிருக்காங்க, இங்க பாத்துக்கங்க. இதை நல்லா பரட்டி கொடுக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தலைக்கறி என்னன்னு பாத்துடலாமா? அததான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலை வேற ஃபேமஸா போயிட்டு இருக்காப்ல மே 1ஆம் தேதியில இருந்து. அட் தி சேம் டைம் we have தலைக்கறி. அந்த தலைக்கறியை கையில எடுக்கிறதுலயே இருக்கிறாரு தம்பி. மேம் இல்ல மேம், இப்படி கேட்டிங்கன்னா வாட்டமா இருக்குமே எடுத்து வச்சேன் மேம் நானு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாகட்டும். ஓகே. வெங்காயத்தை தலைக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இது கூட சேர்க்குறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துருவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா என்ன பண்ணணும்? எண்ணெய் போடணும் அண்ட் தென் கொஞ்சம் நல்லா அப்படி கிண்டி விடணும். கரெக்டுங்களா? கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போடணும், அவ்வளோதானா? இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நேரம். கஷ்டப்படல, ஈஸியான பதில், கிண்டி விடணும். நீதான் கவுண்டர் கொடுத்துருக்கேன் எனக்கு. இது எதுக்கு உப்பு போடுறோம்னா, வெங்காயத்தில் வந்து மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ வந்து அந்த உப்பு போட்ட உடனே சீக்கிரம் வெங்காயம் ட்ரை பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இவர்கள் வந்து எவ்வளவு நேரம் வேக வேண்டும்? இவர்கள் வெங்காயம் நன்றாக வதங்கும் வரை. நான் வந்து லோ ஃப்ளேம்ல தாங்க வச்சிருக்கேன். இது நல்ல வெங்காயம் பாருங்க, ஒன்றும் பாதியமா நல்லா வரும். சாஃப்டா ஆயிடும் வெங்காயம் வதங்கி வர நேரம். இந்த கருவாடை உள்ள போட்டுட்டு லைட்டா மிளகாத்தூள் உள்ள தூவிட்டு அப்படி தட்டு போட்டு மூடி, தண்ணி லைட்டா தெளிச்சு தட்டு போட்டு மூடி அதை வேக வச்சு அப்படி பரட்டி எடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த எல்லோயிஷ் மஞ்சள் கலர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க சொல்ற அந்த கலர் வரணுமா? ப்ரௌனிஷ். ஆமா, ப்ரௌனிஷ் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. கூடவே இஞ்சி பூண்டு விழுது.
மேம் இஞ்சி பூண்டு விழுதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஸோ நம்ம வந்து கடையில வாங்குறதுக்கும் நம்மளே அரைக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பா. எஸ். இப்போ வந்து தலைக்கறி. இப்போ தலைக்கறியை இது கூட போட்டுடலாம். தலைக்கறியை நல்லா பிரட்டிடுவோம். ஓகே. ஸோ தலைக்கறி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். மேம் மட்டன் ரெடிங்களா? மட்டன் தலைக்கறி ரெடிங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா. இதுல கொஞ்சம் போல உப்பு போடணும். உப்பு ஓகே. மஞ்சத்தூள் போடணும். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள். நீங்க சொன்ன மாதிரி திஸ் கிருமி நாசினி. இதை நல்லா வதக்கி விட்டு ஓகே இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். இதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே. குறைஞ்சது ஒரு 10 விசிலாவது வச்சிருவேன் நான் மட்டன்ங்கிறதால. மேம் நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த கறி பீசஸ்லாம் வந்து பஞ்சு மாதிரி வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானா? ஆமா. ஓகே. அதுக்கு தான் நம்ம வந்து விசில் வைக்கிறது. இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்குறோம். ரொம்ப நேரமா ரொம்ப பரிதாபமா வதங்கிடுச்சு. இது கூடவே இந்த கருவாடை எடுத்து சேர்க்க போறோம். ஓகே. கருவாடை உள்ள போட்டாச்சு. சரி. இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் போல மிளகாய் தூள். மிளகாய் தூள் கொஞ்சம் போல, ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம். இதுல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிளைமேட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்கும். எங்களுக்கு எதனா ஒரு டிப் ஒன்று கொடுங்க, ஃபுட் வைஸ் ஏதாச்சும் ஒன்று, உங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால. ஃபுட் வைஸ்னா ஆக்சுவலி நல்லா பழைய சோறு சாப்பிடுங்க. டெய்லி ரைஸ் வச்சுட்டு காலை நைட் ரைஸ் வைக்கிறோம்ல, ஓகே, அதில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு அதில் அந்த மிச்சம் மீந்து போன ரைஸ்க்கு அதில் தயிர்லாம் கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டுட்டு இந்த கருவாடு தொக்க ஓரத்தில் வச்சுக்கிட்டு சும்மா சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 பேர் இருப்பாங்க மேம், எல்லாருக்கும் நீங்க சமைச்சு கொடுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு நாள் நான் ஏன் சமைக்கணும்? நீ தான் கத்துக்கிட்டியா, போய் 100 பேருக்கு நீயே சமைச்சிட்டு வா. இருந்தாலும் உங்க கைப்பக்குவம் வராது. எல்லா இடத்துக்கும் சுபா வர முடியுமா? இந்த கருவாடு தொக்கம் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது. ஆஹா மேம், நீங்க சொன்ன கலர் வந்துருச்சா? பிரவுன் கலர்ல வந்துருச்சு. பிரவுன். இப்போ வந்து நமக்கு கருவாடு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துருச்சு. ஓகே. அதை இந்த பவுல்ல மாத்திரலாம். நம்மளோட சூப்பரான வஞ்சர கருவாடு தொக்கு அந்த ஒரு சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ அதோட டேஸ்டே தனி. ஸோ பார்வையாளர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. ஸோ என்னால் அந்த ஸ்மெல்லை உணர முடியுது. டிவி வாயிலாவோ இல்லை சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த கருவாடு தொக்கு வந்து மேம் செஞ்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தலைக்கறி எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு என்ன கேட்டீங்க? கத்தி கேட்டிங்களா நீங்கள்? தலைக்கறி வெந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா? அது டெஃபினெட்லி பண்ணுறேங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டா சூப்பராகவே இருக்கும். குழம்பு மிளகாய் தூள். இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூளை இதில் போட்டுடலாம். ஸோ இது இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் தனியா தூள். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் தனியா தூள் கரெக்டாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே ஹோம்மேட் அரைச்சாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம், ஓகே, கண்டிப்பாக. இப்போ இந்த மிளகாய் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கறி நல்லா கொதிச்சு வரட்டும். மறுபடியும் 10 விசில் வெயிட் பண்ணணுமா மேம்? அப்படிலாம் இல்ல. இப்போ வந்து இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சு ஊத்த போறோம் நம்ம. ஓகே. இது கூடவே சீரகம். ஹியர் இஸ் தி சீரகம். ஆமா,
சீரகம் வந்து இந்த இது ரொம்ப கொழுப்பு. ஓ அப்படிங்களா? யாருக்குன்னு கேக்குற கொழுப்பு? இல்ல இல்ல மேம், அப்படி கேட்க வரல. நான் வந்து சட்டைக்கு பட்டன் போட மறக்கறனோ இல்லையோ வாரத்துக்கு 2 முறை மட்டன் சாப்பிட்டுருவேன். கொழுப்புன்ட்டீங்களா யோசிக்கிறேன் நான், நம்ம எவ்வளவு தின்னுருக்கோம் எவ்வளவு கொழுப்பு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த தேங்காயில தேவையான அளவு ஜீரகம் போடுறோம். சீரகம் வந்து இந்த ஜீரண சக்தியை அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றப்போ அஜீரண கோளாறுலாம் நமக்கு வரும்ல. ஓகே ஓகே. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சீரகம் போட்டு நம்ம அரைக்கிறது தேங்காவோட. தண்ணி ஓகே. இப்போ நம்மளோட பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் இதில் போட்டுருவோம். மேம் இது எதுக்கு மேம்? டேஸ்ட் கொடுக்கறது, குழம்புக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு டேஸ்ட் கொடுக்கறது, கிரேவியை நல்லா கொடுக்குறோம் நமக்கு. போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லா சமைக்க கற்றுக்கிட்டாச்சு போல ஜெய். இப்போ மேம் தண்ணி தான் மேம் ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம தலைக்கறி குழம்ப நல்லா பரட்டி விட்டுருவோம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், அதனால் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட கறியும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பார்த்தியா? கறியும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். மேம் அந்த டெக்கரேஷன், மேம் அந்த டெக்கரேஷன் நீங்களே பண்ணுங்க. இதை தூவோமா? பரபரன்னு அதை பரபரன்னு தூங்க. இதை பரபரன்னு தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, எப்போவுமே கொத்தமல்லி தூவுறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தூவிட்டு அதை கொதிக்க விடாதீங்க. ஓஹோ அப்படிங்களா? ஆமாம், அந்த வாசனை அதெல்லாம் அப்படியே நின்றுடும். ஓகேவா? இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே. நம்மளோட தலைக்கறி குழம்பு ரெடி. ஆயுதத்தோட ரெடி ஆயிட்டேன் மேம் நான். So தலைக்கறி ரெடி and by the way next the கருவாடு is also ready. வஞ்சர? Yes, sorry. வஞ்சர கருவாடு தொக்கு. This is வஞ்சர கருவாடு தொக்கு and this is தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பு and சாப்பிட்டு பாருங்க. May taste. Yes. Okay, first I'll go with first of all good decoration ma'am. இது வந்து கொத்தமல்லி தான் வச்சு அழகா. சூப்பரா இருக்கா? அதுவும் கருவேப்பிலை டேஸ்ட்ல கொத்தமல்லி டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. So this is கருவாடு. I'm going to taste this கருவாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். கருவாடு தொக்கு is also very nice. Light of point pinch of salt என்னமோ இருக்கு. நான் போடல, கருவாட்டிலே ஆல்ரெடி உப்பு இருந்தது. ஓ அதனாலயா? மேம் ரெண்டு டிஷ்ஷும் வந்து இன்னைக்கு பண்ணி ரொம்ப அசத்திட்டீங்க. அப்படியே பார்வையாளர்கள்லாம் பார்க்குற மாதிரி ஜெகஜோதியா இங்கே வச்சிருவோம். வஞ்சர மீன் கருவாடு தொக்கு. கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வஞ்சர மீன் கருவாடை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சீரகம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்டடாக வதக்கிடுங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச வஞ்சர கருவாடு துண்டையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வேக விட்டு கிளறுனா சூப்பரான சுவையான வஞ்சர மீன் கருவாடு தொக்கு ரெடி. ஆட்டு தலைக்கறி குழம்பு. ப்ரெஷர் குக்கரை எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. உடனே இந்த தலைக்கறியும் அது கூடவே சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 10 விசில் வந்த உடனே தலைக்கறி நல்லா வெந்து வந்திருக்கும். தேங்காய் சீரகம் இதை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்மளோட குழம்பு மிளகாய் தூளை அதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காய் சீரக விழுதையும் அதோட சேர்த்து கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினால் சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. ஸோ காய்ஸ்
நான் வந்து சூ பண்ணும் போதே தெரியும் எவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபா மேம் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா அசத்திட்டாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வித்தியாசமான டிஷ்ஷோட நாங்கள் அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம். சரி, நீங்க பார்த்துட்டு இருக்குது ருசிக்கலாம் வாங்க. ஸோ டாடா பை பை மேம். அடுத்த வாரம் சந்திப்போம்.